வெல்கம் டு ஸ்வாஸ்டி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தானுங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வாட்டர் ஆப்பிள் இருக்குது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கெலாக்கா இருக்குதுங்க. அந்த கெலாக்கா போட்டு சாப்பிட்றதுக்காக பிடுங்குறா பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராம்பு செடி இந்த தடவை தானுங்க ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். நேற்று தானுங்க வாங்கிட்டு வந்தாங்க, நட்டு வச்சுருக்குறோம் பாருங்களேன். இதே கிராம்பு செடி ஈஸியாக வளர்க்கலாம்னு சொன்னாங்க. பார்க்கலாம் நம்ம மண்ணுக்கு எப்படி வருதுன்னு போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க விளாம்பழம் மரம். இதை கீழே இருக்கிறதெல்லாம் செதுக்கி விட்டுட்டு மேலே ஹைட்டாக போகுன்னு சொன்னாங்க. அதுக்காக வச்சுருக்குறோம் பாருங்களேன். இது பூரா இந்த பனிக்கு எதுக்கு ரொம்ப படர்ந்து கிடந்துச்சுங்க. ஒவ்வொரு பயங்கரமான முள் இருக்குது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பொடுகுதலையெல்லாம் நிறைய வந்துருச்சு பாருங்களேன். அதனால் இது பூராத்தையுமே கட் பண்ணி நம்ம காய வச்சிடலாங்கிறதுக்காக இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறோம். இது பூராமே கட் பண்ணி ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாம். அறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நாளைக்கு சமையலுக்கு நிறையா வந்துருச்சுங்க. குரோத்தாயி அது தண்டங்கீரையில் பாருங்கள் இருக்குது. அதனால் இதெல்லாம் கட் பண்ணி இன்றைக்கி அறுவடை வந்து நாளைக்கு சமையலுக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இல்லாட்டி கூட்டுப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு பாத்திரம் நிறைய ஒரு கூட நிறைய நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிருச்சு. பொடுகுதலை கிடச்சிருச்சுங்க. இதெல்லாம் நல்லா காய வச்சு நம்ம வச்சுட்டோமா அடுத்த பேஜ் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி இருக்குது, அதுவும் அறுவடை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.